முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் வாகனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். விழா அரங்கம் அருகே அனுமதிக்க மறுத்த போலீசாருடன் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. முதலமைச்சர் நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் வாகனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் வாகனத்திற்கு அனுமதியானது மறுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விழா அரங்கம் அருகே அனுமதிக்க மறுத்த போலீசாருடன் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் முதலமைச்சரின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலா மீண்டும் இணைப்பில் இணைகிறார். பாலா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பவித்ரா. அதான் 1426.89 கோடி மதிப்பீட்டில் 19,885 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று உடுமலைப்பேட்டையில் உள்ள நேதாஜி மைதானத்தில் நடைபெறுகிறது. இதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்றனர். இந்த நிலையில் செய்தியை சேகரிப்பதற்காக திருப்பூர் மாவட்ட மக்கள் தொடர்புத்துறை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தில் திருப்பூரில் இருந்து செய்தியாளர்கள் அந்த வாகனத்தில் உடுமலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த நிலையில் இன்று அந்த விழா நடைபெறுவதற்கு சுமார் 1 கிலோமீட்டர் முன்பு அந்த வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் காவல்துறையினரிடம் கேட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினர் வாகனங்களை அனுப்ப அனுமதி இல்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் இது வந்து திருப்பூர் மாவட்ட மக்கள் தொடர்புத்துறையால் ஏற்படுத்திய வாகனம் என்றும் அவர்கள்தான் எங்களை அழைத்து வந்தார்கள் என்றும் காவல்துறையினருக்கு தெரிவித்தனர். இருந்த போதிலும் காவல்துறையினர் செய்தியாளர்களின் வாகனங்களை அனுமதிக்காமல் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் லேசான சலசலப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் முற்றுகையிடுவதாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து மக்கள் தொடர்புத்துறை அதிகாரி அங்கே வந்து சமரசம் செய்து வைத்து மீண்டும் அந்த வாகனத்தை உள்ளே அனுமதிக்க அனுப்பி வைத்தனர். பவித்ரா, அதாவது இன்று உடுமலைப்பேட்டை நேதாஜி மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் சுமார் 1426.80 கோடி மதிப்பீட்டில் 19,785 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவானது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கப்பட உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா.